Vanakkam. My name is Dr.J.Sundarapanian, MD DCH, PG Diploma in Adolescent Health and Certified Autism Specialist, Senior Paediatrician practicing at Padma Hospital. நாங்கள் ஒரு neurodevelopmental disorders deal பண்ணுறோம். We got a separate team for doctors and separate team for therapy with Kumar Physiotherapy Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து autism spectrum disorders. Now we will go to the program. இப்போ ஆட்டிசம்னு ஒரு கண்டிஷன் வந்து இப்போ நவ் ரீசென்ட்லி டேர்ம்ட் அஸ் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் வந்து இப்போ அந்த பாஸ்ட் 25 to 30 இயர்ஸில் ரேப்பிட்லி இன்க்ரீசிங் இன் நம்பர் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அண்ட் இன் அவர் கண்ட்ரி ஆல்சோ. த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இஸ் மோர் வித் பாய்ஸ் தென் கேர்ள்ஸ். ஆட்டிசம்ங்கிறது ஒரு டிசீஸோ இல்னஸோ கிடையாது. இட் இஸ் அ நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர், அதாவது defect in the development and function of the brain in certain parts of the brain, commonly frontal, temporal, cerebellum. Because எதனாலன்னா அங்கே வந்து blood flow குறையுது. blood flow குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை குறையுது. ஆக்சிஜன் சப்ளை குறையும் போது அந்த ஏரியாவில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஆட்டிசம். இப்போ ஆட்டிசத்தோட எக்ஸாக்ட் ரீசன் இன்னைக்கு வரைக்கும் டெஃபினட்டாக தெரியல. But most of the research வந்து pointing towards a combination of genetic and environmental factors. Geneticsனா ஒரு ஃபேமிலியில் யாருக்கா ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தால் அதர் சிப்ளிங்க்கு வந்து சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஆட்டிசம் இஸ் மோர். அப்புறம் வந்து ட்வின் பேபிஸில் ஒரு ட்வின்னுக்கு ஆட்டிசம் இருந்தால் செகண்ட் ட்வின் வந்து அந்த ட்வின்னுக்கு ஆட்டிசம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பொறுத்த மட்டும் பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் வேர்ல்ட், ஃபாஸ்ட் லைஃப், very minimal parental child interaction, more of a screen time. For example, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 years வரைக்கும் அவங்க ஸ்க்ரீன், டிவி, மொபைல், லேப்டாப் ஒரு 1 to 3 hours கொடுத்தாலே தே வில் டெவலப் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அடமன்சி, பிஹேவியர் ப்ராப்ளம், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்துடும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ். அண்ட் தென் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி ஜெனட்டிக் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக ரிசர்ச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் ஸ்பெக்ட்ரமோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஆட்டிசத்தில் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன். இப்போ ஒரு 10 குழந்தைங்க எடுத்தோம்னா 10 பேர்த்தையுமே 10 டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஒரு குழந்தைக்கு இருக்கிற ப்ரெசன்டேஷன் இன்னொரு குழந்தைக்கு இருக்காது. ஒரு குழந்தைக்கு இருக்க பிஹேவியர், சென்சரி ப்ராப்ளம்ஸ் இன்னொரு குழந்தைக்கு இருக்காது. நம்ம எல்லாம் அசஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவோம். ட்ரக்ஸு, டயட்டு, தெரப்பி அது வந்து நல்லா கிளிக் ஆகும். பட் அதே தெரப்பி, டயட்டு, ட்ரக்ஸ் வந்து இன்னொரு குழந்தைக்கு கிளிக் ஆகாது. தட் இஸ் வை த டேர்ம் ஸ்பெக்ட்ரம் டு ரெப்ரசன்ட் அ வைடு வெரைட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்டேஷன். யூஸ்வலாக ஆட்டிசம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு 1 yearக்குள்ளே. பட் ஆஃப்டர் 1 year தே வில் ஸ்டார்ட் சஸ்பெக்டிங். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், சம்திங் இஸ் நாட் நார்மல் வித் த சைல்டுன்ட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். அவங்க 2 வயசுலலாம் மோஸ்ட்லி தே வில் பிரிங் த சைல்டு டு த டாக்டர்ஸ். பட் ஃபார் த டாக்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக 2 yearsக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டு சே ஆட்டிசம் சொல்கிறதுக்கு கோர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறது. உதாரணமாக இந்த ஃபீச்சர் கட்டாயம் இருக்கணும் ஆட்டிசம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டுனா இந்த மாதிரி சில காய்ச்சல் ஒரு வாரம் இருக்கணும், சிக் லுக் இருக்கணும், டங் கோட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி 4-5 ஃபீச்சர்ஸ் இருந்தால் நம்ம கிளினிக்கலாக டைஃபாய்டுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ஆட்டிசம்னு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ஃபீச்சர் வந்து மஸ்ட். தட் இஸ் கால்டு கோர் ஃபீச்சர்ஸ். அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ப்ராப்ளம் இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ், ப்ராப்ளம் இன் சோஷியலைசேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரெப்யூட்டேட்டிவ் ஸ்டீரியோடைபிக் பிளே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கோர் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் தான் வி கேன் சே ஆட்டிசம். காமனாக பேரண்ட்ஸ் நோட் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன் ஜென்ரல் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்கிறது 1-1.5 வயசு வரைக்கும் நார்மலாக இருந்தால் டாக்டர் கூப்பிட்டா திரும்பினா சிரிச்சா, சடனாக அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டா திரும்புறது இல்லை, சிரிக்கிறது இல்லை, பேசுறது இல்லைன்னு ஆரம்பிப்பாங்க. அந்த அவங்க காமனாக பேரண்ட்ஸ் நோட் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி, துருதுருப்பு இருக்கும், புவர் ரெஸ்பான்ஸ் டு நேம் கால் அண்ட் ஐ கான்டாக்ட், கூப்பிட்டா திரும்ப மாட்டான், திரும்பினாலும் கண்ணு பார்க்க மாட்டான், பேச மாட்டான். ஹி வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் மிங்கிளிங் வித் அதர் கிட்ஸ், தனியாக விளையாடிட்டு இருப்பான். ஹி ப்ரிஃபர்ஸ் டு பிளே அலோன், மற்றவங்களோடக்கும் விளையாட மாட்டான். தட் டூ ஹி வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் வித் டாய்ஸ். தனியாக டாய்ஸோடு உட்காந்து விளையாடுறத ரொம்ப லைக் பண்ணுவான். காமனாக பார்த்தீங்கன்னா டாய்ஸில் காரு, அனிமல்ஸ், பிளாக்ஸ் அது எப்படி விளையாடுவான்னா
இப்போ அனிமல்ஸ்னால் வரிசையாக அடுக்கி வைக்கிறது, பில்டிங் பிளாக்ஸ்னால் ஹைட்டாக அடுக்கி வைக்கிறது, கார்னால் அப்படி சுற்றி அந்த வீல்ஸ் ரொட்டேட் ஆகிறத பார்த்து, தட் இஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ஸ்டீரியோ டைப்பிங். எப்போ விளையாண்டாலும் இதே மாதிரியே விளையாடுவாங்க. தட் இஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ஸ்டீரியோ டைப்பிக் பிளே. இப்போ அவனுக்கு வேணும் ஏதாவது திங்ஸ் வேணும்னா வெர்பலாக சொல்லாமல் நான் வெர்பலாக பேரண்ட்ஸ் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த திங்கை காமிக்கிறது. தட் இஸ் வாட் யூ கால் அஸ் லீடிங் அண்ட் பாயிண்டிங். தென் எக்கோலிடியர். இப்போ டேய் சதீஷ் அப்படின்னு கூப்பிட்டா என்னம்மான்னு கேட்கணும், பட் அவனும் சதீஷுங்கிற வார்த்தையை ரிப்பீட் பண்ணுவான். அனதர் திங், அவங்களுக்கு வந்து ரொம்ப தே ஆர் வெரி ஃபாண்ட், அதாவது ஃபாண்ட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்மால் திங்ஸ், அதாவது சின்ன குச்சி பட்டன் நூல் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் த பேரண்ட்ஸ் வில் அப்சர்வ். நம்ம சில்ட்ரன், ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு வந்து சென்சரி ப்ராப்ளம்ஸ் காமனாக இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஆட்டிசம். சென்சரி ப்ராப்ளம் நம்ம ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி அட்ரஸ் பண்ணினா தட் ரிஃப்ளெக்ட் இன் இஸ் பிஹேவியர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். காமன் சென்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து டாக்டைல், விஷுவல், வெஸ்டிபுலர், ஆல்ஃபேக்டிவ், ஸ்மெல்லு, ஓரமோட்டார், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங். டாக்டைல்னால் நம்ம ரிலேட்டட் டு ஸ்கின். இந்த குழந்தைகளுக்கு வந்து யாரோ புதுசாக வந்து கணத்தை ஆசையாக தொட்டால் பிடிக்காது, ஆர் ஸ்டிக்கி திங்ஸ் கையில் பட்டால் அவங்க வந்து தே வில் நாட் பி கம்ஃபர்டபுள். அந்த பிசுபிசுப்பு இருந்தால் அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. ஈவன் அம்மா சாதம் ஊட்டும் போது கூட கணத்தில் பட்டால் இமீடியட்டாக தொடச்சி விடுவாங்க. தே வில் பி வெரி பர்டிகுலர் இன் சூஸிங் டெக்ஸ்டர், அதாவது ட்ரெஸ்ஸில் கூட சாஃப்ட் ஹார்ட்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. தே வில் நாட் கோஆப்ரேட் ஃபார் ஆயில் பாத், ஹேர் கட் பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறதுக்கெலாம் அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. தீஸ் ஆர் ஆல் டாக்டைல் சென்சரி இஷ்யூஸ். அப்புறம் ஆடிட்டரிங்கிறது காது வழியாக கேட்குற சத்தம். ஹோம் என்விரான்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த குக்கர், மிக்சி, கிரைண்டர் சவுண்டு கேட்டால் காதை பொத்திட்டு அழுகிறது, அந்த இடத்த விட்டு ஓடுறது இருக்கும். வெளியே அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் போனால் அந்த சத்தம், ஹார்ன், இந்த மாதிரி லவுட் நாய்ஸ்லாம் கேட்டால் தே வில் நாட் பி கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் இஸ் வெஸ்டிபுலர்ங்கிறது ஒரு சின்ன அப்பரேட்டஸ் இன்சைட் த இயர், நம்ம காதுக்குள்ளே இருக்கும். அது வந்து பிரெயினுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸு எல்லாமே அது வந்து இன்ஃபார்ம் பண்ணும் பிரெயினுக்கு. அந்த வெஸ்டிபுலர் இஷ்யூ இருக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மாடிப்படி ஏறுறது, பெட்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறது, சோஃபாவில் ஜம்ப் பண்ணுறது, பெட்டில் ட்ரம்போலினில் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ் விஷுவல். அதாவது சில பேர் அந்த பிரைட் லைட்டை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பான், இல்லாட்டி கண்ணை சுருக்கிக்கிட்டே இருப்பான். சீரியல் லைட் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ஃபேக்டரி, ஸ்மெல் அண்டு இது, இப்போ சாப்பிட்ற உணவு மட்டும் ஸ்மெல் பண்ணாமல் எல்லா திங்ஸையும் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓரமோட்டாருங்கிறது சாப்பிட்ற எடிபிள்ஸ், அதாவது சாப்பிட்ற ஐட்டத்தை தவிர மற்ற நான் எடிபிள் திங்ஸ், ஃபுட்டு, அயன் எல்லாத்தையும் வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சென்சரி இஷ்யூஸை வந்து ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணாத இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பிஹேவியர். உங்களுக்கு வந்து பிஹேவியரில் நார்மல் பிஹேவியர், தட் இஸ் எல்லா சில்ட்ரனுக்கும் இப்போ நார்மல். இவங்களுக்கு வந்து பிஹேவியரில் மெயினாக அடமன் பிஹேவியர், டெம்பர் டேண்ட்ரம், அக்ரெசிவ். அடமன் பிஹேவியர்னா பிடிவாதமாக அழுகிறது. டெம்பர் டேண்ட்ரம்னா கீழே விழுந்த கையை காலை ஆட்டி அவன் நினைக்கிறத சாதிக்க வரைக்கும் அழுகிறது. அக்ரெசிவ் பிஹேவியருங்கிறது சப்போஸ் திடீர்னு ஓடி முட்டுறது, ஹெட் பேங்கிங், தலையை கொண்டு சவுத்தில் மோதுறது, ஆர் மற்றவங்களை தள்ளி விடுறது, செல்ஃப் பைட்டிங், அவனாக கடிச்சிக்கிறது, இல்லாட்டி மற்றவங்களுக்கு போய் கடிக்கிறது, பிஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே பிஹேவியர் ப்ராப்ளம். பட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பிஹேவியர்னா, அவங்களால தன்னோட இதை வந்து வெர்பலாக வெளிப்படுத்த முடியலன்னு சொல்கிறதுனால அவங்களோட அப்நார்மல் பிஹேவியர் இஸ் தர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். பை திஸ் பிஹேவியர் தே வாண்ட் டு கெயின் த அட்டென்ஷன். மற்ற பக்கத்தில் அவங்களோட இதை கவனத்தை அவங்க இதில் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறது தான் இந்த பிஹேவியர் ப்ராப்ளம். ஸோ இந்த இதெல்லாம் சென்சரி ப்ராப்ளம் அண்ட் பிஹேவியர் ப்ராப்ளம் ஷுட் பி ப்ராப்பர்லி எவாலுவேட்டட். சரியாக நம்ம அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போ டயக்னோசிஸ்ன்னு வந்த பிறகு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஹவு டு ப்ரொசீட், இதை யார்கிட்ட போய் காமிக்கிறதுன்னு வரும். பெட்டர் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் ஆர் பீடியாட்ரிஷியன் ட்ரெயின்ட் இன் ஆட்டிசம், அவங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்க கைட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பாங்க. A child with autism usually cannot be treated by a single doctor. அதாவது ஒரு பீடியாட்ரிஷியன் மட்டுமோ, ஒரு நியூராலஜிஸ்ட் மட்டுமோ, சைக்காட்ரிஸ்ட் மட்டுமோ ட்ரீட் பண்ண முடியாது. அதே மாதிரி தெரபிஸ்ட்டில் ஸ்பீச் தெரபிஸ்ட் மட்டுமோ, ஓடி தெரபிஸ்ட் மட்டுமோ ட்ரீட் பண்ண முடியாது. This condition needs a multidisciplinary team approach. The team approachல ஒரு டீம் மெடிக்கல் டீம், மெடிக்கல் டீமில் பீடியாட்ரிஷியன், தட் இஸ் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் trained and qualified in autism, pediatric neurologist, ENT specialist, pediatric ophthalmologist and child psychiatrist and clinical psychologist. அந்த சைடில் தெரப்பி சைடில் physiotherapist, speech therapist, occupation therapist, then sensory therapist, behavior therapist, remedial education. இந்த டீம் சேர்ந்து கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி ட்ரீட் பண்ணால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரும். நவ் வில் சி வாட் இஸ் த ரோல் ஆஃப் த
medical team. Pediatrician will get information right from the beginning, அதாவது from pregnancy, time of delivery, developmental milestones, வேற எதுவும் issues இருக்கா, அவருக்கு இந்த மாதிரி manifestations இருக்கா, he will have a detailed clinical examination. Then he will look for associated problems like ADHD, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கா, தைராய்டு குறைபாடு இருக்கான்னு பார்த்து அவர் ரிப்போர்ட் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க they will do a detailed clinical examination of the brain. Physiotherapist will first evaluate the gross motor and fine motor skills. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி டே டு டே லைஃப்பில் வாக்கிங், ஸ்டெப்ஸ் ஏறுறது, ஜம்பிங், பிளேயிங் இன் த கிரவுண்ட், ஸ்டெபிலிட்டி இன் வாக்கிங் எல்லாம் அவங்க அசஸ் பண்ணி give a report about gross motor and fine motor skills. Speech therapist அவங்க they play a major role in this condition. அவங்க first prelingual skills எல்லாம் oral skills assess பண்ணுவாங்க. Then speech therapist will assess the receptive language area, evaluate receptive language area, whether the child is able to understand the concept, then child is able to expressive language area, then about communication, comprehension and phonetics. இதெல்லாம் அவங்க speech therapist evaluate பண்ணி she will give a report. Then our occupational therapist will do a complete evaluation about the ADL activities, that is activity of daily living, that is காலை எந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும், காலை எந்திரிச்சதும் பல் தேய்க்கிறது, பிரஷ்ல பேஸ்ட் வச்சு பல் தேய்க்க முடியுதா, தென் பல் தேய்ச்சிட்டு வாய் கொப்பளிக்கிறது, டாய்லெட் ட்ரைனிங் எப்போ வந்தது, டாய்லெட் ட்ரைனிங் ப்ராப்பராக பண்ணுறாரா இல்லை நின்றுட்டே போகிறாரா, அப்புறம் சாப்பிட்றது, ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கா, சிந்தாம எடுத்து சாப்பிட்றதா, அப்புறம் குளிச்சுட்டு ஆஃப்டர் டேக்கிங் அ பாத் பட்டன் ஷர்ட் பட்டன் போடுறது, ப்ளஸ் ஸ்கூலுக்கு போகும்போது பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறது, அப்புறம் வந்தவொன்னா விளையாடுறது, நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்குற வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டாக ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸை அசஸ் பண்ணி she will give a report and she will assess the sensory issues also. OT they will give a complete report about ADL activity and sensory problem. Then sensory therapist will assess the sensory issues and she will advise a suitable sensory integration therapy according to the sensory problem. Then behavior therapist will assess the behavior, whether the child has got adamant, temper tantrum, aggressive behavior, and she will decide which child will be benefited to the ABA therapy, that is applied behavior analysis therapy. இந்த மாதிரி தெரப்பி பண்ணுவாங்க. ரெமெடியல் எஜுகேஷன் அப்புறம் நம்ம அவனுக்கு அசோசியேட்டட் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கா, அவனோட காக்னிட்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. தென் பேசிக் இன்வெஸ்டிகேஷன் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னா, ஒரு காமன் பிளட் இன்வெஸ்டிகேஷன் சிபிசி, தென் தைராய்டு ஹார்மோன் ஸ்டடி கட்டாயம் பண்ணணும், தென் ஒரு ஜெனட்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, தென் எம்ஆர்ஐ பிரைன். எம்ஆர்ஐ பிரெயினில் பிளைன் எம்ஆர்ஐ எடுக்கிறத விட ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ, ஏன்னா ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ தான் கிளியர் பிக்சர் அபவுட் த ஏரியா இன்வால்வ். சப்போஸ் ஃப்ரான்டல், டெம்போரல், செரிபிள் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் investigations. Next is the role of medications only when indicated. Suppose a child is very hyperactive, aggressive, unmanageable, அந்த மாதிரி இருந்தால் தெரபிஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் யாருமே ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ட்ரக்ஸ் டு ரிடியூஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். தென் சிரப்ஸ் கண்டெய்னிங் எல்-கார்னிசின் பிகாஸ் நம்ம அதை ஏன் யூஸ் பண்ணுறோம்னா டு பேலன்ஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ். உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்-கார்னிசின் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூரோ சப்போர்ட்டிவ் பி காம்ப்ளெக்ஸ் சிரப் which will improve the cognitive skill and function of the brain. அந்த இதில் காம்பினேஷன் என்ன இருக்குன்னா omega-3, vitamin D, calcium, DHA, iron, folic acid, methylcobalamin, இந்த மாதிரி சிரப்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்டேஷன் வித் ப்ரோபயோட்டிக் sachet or syrup. ஏன்னா gut is our second brain. Only when the gut is comfortable, the brain will be comfortable. Gutல positive information will reach the brain. Gut comfortable இல்லை, அவன் ரெகுலராக மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேட் பண்ணுறான், ஆர் இரகுலராக போகிறான், மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் போகிறான், பட் ஃப்ரீக்வெண்ட் டயரியா வாமிட்டிங் that will reflect on his behavior. So ட்ரக்ஸோட ரோல் இதுதான். தென் நெக்ஸ்ட் இஸ் பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ்? நம்ம டாக்டர்ஸ் கேன் டயக்னோஸ் and tell the clinical diagnosis. Therapist will do a detailed evaluation and they will give the assessment report. So ultimately it is the responsibility of the parents to take the child to the mainstream. இதுக்கு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தே ஷுட் கம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த தெரப்பி டீம். ஃபர்ஸ்ட் தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஆட்டிசம்னா அவன் சைல்டுக்கு என்ன, தே ஷுட் நோ த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் ஆட்டிசம். அவங்க சைல்டுக்கு முதல்ல ஆட்டிசம்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது, மினிமலாக ரிஸ்க், ஹை ரிஸ்கில் இருக்காரா, மினிமலாக, மைல்டா, மாடரேட்டா, அசோசியேட் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது,
என்ன தெரப்பி கிடைச்சிட்டு இருக்கு, வாட் ஃபார் அந்த தெரப்பி இஸ் கிவன், அந்த தெரப்பி கொடுக்குறோம் குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, கொடுக்கலன்னா என்ன வந்து லாஸ் வரும், கம்ப்ளீட்டாக அது பேரண்ட்ஸ் சொல்லணும். தென் டயட்டும் பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக தெரியணும். டயட்டில் வந்து பெட்டர் டு ரெஸ்ட்ரிக்ட் gluten அண்ட் கேசின் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்வீட்ஸ் மேட் அவுட் ஆஃப் ஒயிட் சுகர், அதெல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கூட்டும். தென் டயட்டில் வந்து காமனாக நார்மல் டயட் இட்லி சாதம் எல்லாமே இட்லி சாதம், மட்டன் சிக்கன் எக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு தண்ணி நிறைய கொடுக்கணும். டயட்டை பொறுத்த மட்டும் பேரண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். எந்த டயட் கொடுத்தா சப்போஸ் ஹைப்பர் ஆக்டிவ் கூடுதுன்னு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தென் பேரண்ட்ஸ் ஷுட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ. பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டார்கெட் வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 4 to 5 years ஸ்கூல் போடும்போது சைல்டு வந்து வெர்பலாக தான் தேவை வந்து வார்த்தையில் சொல்லணும், மற்றவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லணும், பியர் சில்ட்ரனோட மிங்கிள் பண்ணணும், 1 to 20 சொல்லணும், ஏபிசிடி பார்க்கணும் எழுதணும், அவங்களே சாப்பிட்டு அவங்களே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்கூலில் போடுறது டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் த பேரண்ட்ஸ் இஸ் டு டிசைட் அபவுட் த ஸ்கூல், தட் இஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 4 to 5 years. ஃப்ரம் 5 to 10 years வந்து பேரண்ட்ஸோட டார்கெட் வந்து என்ன இருக்கணும்னா, அலாங் வித் த ரெகுலர் தெரப்பி they should give importance to behavior, social, age-related, place-oriented social behavior, pragmatic language skill and hidden talents. ஒவ்வொரு ஆர்டிஸ்டிக் சைல்டுக்கும் ஒரு ஹிடன் பொட்டன்ஷியல் இப்போ டேலண்ட் இருக்கும். அதை வந்து அவங்க என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். திஸ் இஸ் அப் டு 10 years. தென் ஃப்ரம் 10 years to 19 years வந்து டீனேஜில் இந்த ரெகுலர் தெரப்பியோட டீனேஜ் ப்ராப்ளம்ஸும் வரும் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்ச். அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு மெயினாக பேரண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அலாங் வித் ரெகுலர் தெரப்பி, பிஹேவியர், அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற ஒகேஷ்னல் ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் அண்ட் அந்த அடல்ட் ஏஜ் வந்தவொடனே அவனோட கம்யூனிகேட்டிங் காக்னிட்டிவ் ஸ்கில் ப்ளஸ் டிபெண்டிங் அப்பான் இஸ் டேலண்ட் அவனுக்கு வந்து ஒரு வேலை. அந்த சைல்டு இண்டிவிஜுவலுக்கு வந்து சொசைட்டியில் he has to fit in the society with the job, he has to live independently without depending anybody physically and financially. This is the ultimate goal of the parents. Carry on message ன்னு சொன்னோம்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும். ஆட்டிசம் இருந்தால் என்ன பண்ணணும், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி இன்டர்வென்ஷன், ரெகுலர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ வில் கிவ் அ எக்ஸலண்ட் ரிசல்ட். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா கூகுளில் தேடி பார்க்கலாம். டாக்டர் டெம்பிள் கிராண்டின், ஷீ இஸ் அ லிவிங் லெஜெண்ட் ஆஃப் ஆட்டிசம் ஈவன் நவ் டுடே. ஷீ இஸ் அரௌண்ட் 96 years old. She was diagnosed with autism at the age of 6 years. You just imagine 90 years back. அவங்க மதர் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப்னால அப்போ இருந்து மினிமல் ஃபெசிலிட்டி அவங்க பண்ணி தட் லேடி வந்து she studied psychology, studied animal husbandry. Now she is a visiting professor of animal husbandry in University of Colorado, USA. She is awarded with so many prizes. She is one among the best lady in the 100, one of the best ladies in the world. You can search for Google. This is just for you. இதில் பேரண்ட்ஸ் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இன்னும் முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இப்போலாம் எல்லா கிளினிக்லையுமே பீடியாட்ரிக் கிளினிக்லாம் 1.5 to 2 years நீங்கள் பூஸ்ட் வேக்சின் போடும்போது they are giving a checklist. அதில் வந்து நீ டிக் பண்ணி கொடுக்கும் செக்லிஸ்ட் ஃபார் எனி ஆட்டிசம் மேனிஃபெஸ்டேஷன். அதில் எதுவும் டவுட் இருந்தால் ஸ்க்ரீன் அண்ட் அட்வைஸ் தெரப்பி அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா தெரப்பி 1.5 to 2 years நீங்கள் அக்ரெசிவ் தெரப்பி ஃபார் 2 to 3 hours a day ஃபார் ஆல் த 7 days ஒரு 2 to 3 years கொடுத்தீங்கன்னா 5 years வரும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருந்த ஆர்டிஸ்டிக் மேனிஃபெஸ்டேஷன்லாம் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட டிஸப்பியர் ஆகிடும். That children are called as optimal outcome group. அதனால் வந்து parents should have the acceptance, awareness, then they should cooperate for therapy. That is very important for a better recovery.